வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 25 ஜான்வரி 26 அதுக்கான லைவ் ஜூம் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் வந்து ஏப்ரல் 14 ஆரம்பிக்க போகுது. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் யாரெல்லாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்போ எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் அப்போ எடுத்துகிட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து ரெக்கார்டட் தான் வரும். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு நான் வந்து லா லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து மே 1 தான் ஜாயின் பண்ணுறீங்க ஆர் ஏப்ரல் 20 தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு லைவ் ஜூம் கிளாஸ் வராது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு தடவை நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அதே கிளாஸை லேட்டாக வர பசங்களுக்கு கொடுக்க முடியாது. மீன்ஸ் லைக் அதே கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்டட் கிளாஸ் தான் கொடுப்போம். ஸோ யாரெல்லாம் லைவ் ஜூமில் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இன்ட்ராக்டிவாக என் கூட பேசிட்டே நான் சொல்கிறது டவுட் உடனே கேட்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்ற போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ 1-to-1 கிளாஸ் நம்ம திருப்பி எடுத்துட்டு இருக்க முடியாது லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. இது ஒன்று. லைவ் ஜூம்ல கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி நிறைய டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் டெமோ வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைவ் ஜூம்ல கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரெக்கார்டட் கிளாஸஸ்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்க டவுட்டை வாட்ஸ்அப்ல தான் கேட்க முடியும். நீங்க வந்துட்டு ஜூம்ல கேட்கற மாதிரி கேட்க முடியாது. ஸோ அது ஒரே ஒரு குறை தான், வேற எதுவும் இல்லை. மிச்சபடி ரெக்கார்டட் கிளாஸஸும் லைவ் கிளாஸும் எல்லாமே சேம் தான். நான் கண்டென்ட் எடுக்க போறது எல்லாமே ஒன்று தான், அது மாற்றப்படி கிடையாது. இப்போ யாரெல்லாம் ஏப்ரல் 1 இல்லைன்னா மார்ச் 28, 27 ஜாயின் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 2 சாப்டர் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல 2 சாப்டர் முடிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம டெமோன்னு சொல்லுவோம். டெமோன்றது என்னன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள டைம் வேஸ்ட் பண்ணாம கிளாஸ்ல உட்கார வைக்கிறது. இப்போ நான் லாஸ்ட் ஒரு 6 நாளா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்தேன் அவங்களுக்கு. அதுல வந்து 2 சாப்டர் நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இதே கிளாஸ் திருப்பி எடுப்பேன். இது வந்து ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல எடுப்பேன். ஆனா அது வந்து ப்ராப்பரான கிளாஸா இருக்கும். இது டெமோ கிளாஸ் மாதிரி சொல்லுவேன் நான். இந்த ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் வந்தாச்சு, ஃபீஸை கட்டியாச்சு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்ல தான் ஸ்கூல் திறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீஸ் வந்து ஏப்ரல்லே கட்டியாச்சு அப்படின்னா எதுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவானே? டெய்லி ஒரு 1 hour உங்களால வீட்டில இருந்தே ஜூம்ல கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்ல தான் இதை எடுக்க ஆரம்பிச்சேன். இது செம ஹிட். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வேற சாப்டர்ல வேற சப்ஜெக்ட்ல ஒரு 1-2 சாப்டர் மட்டும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லா முழுமூச்சா எடுக்காம வேற சப்ஜெக்ட்ல இதான் இன்ட்ரோ, இதான் இப்படிதான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட், இது இப்படிதான் இருக்கும், இதோட டெப்த், சிஏனா என்ன நம்ம புரிஞ்சுப்போம்ல, இப்படிதான் இருக்கும் சிஏன்ட்டு. ஆனா நமக்கு தெரியாது சிஏ எப்படி இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கற்பனையில இருப்போம். ஸோ அப்போ இதுதான் சிஏ, இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஒரு 6 நாள்ல பண்ணோம். பசங்க வந்து அக்கௌண்ட்ஸும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறது என்னவோ ஏப்ரல் 14 இருந்தாலும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஃபுல் பிக்சர் கிடைச்சிடணும் சிஏக்கு அப்படின்றத என்னோட எய்ம். ஸோ அதுக்காக இதை பண்றோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் கிளாஸ் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.